ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து ஓவிய கலையிலிருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. மண் துகள் தான் இருக்கும். ஸோ நீர் வண்ணமாக இருக்கட்டும், கரிக்கோலாக இருக்கட்டும், எண்ணெய் வண்ணங்கள் இதெல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ குகை ஓவியங்களில் பொறுத்தவரைக்கும் வண்ணங்கள் தீட்ட மண் துகள் மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட மண் துகள் மட்டும்தான் பயன்பட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததான் கண்ணூல் வினைஞர் என புகழப்படுபவர் யாருன்னா ஓவியம் வரைபவர்கள் தான். ஸோ ஓவியம் வரைபவர்கள் மட்டுமே கண்ணூல் வினைஞர் என புகழப்பட்டிருப்பார்கள். ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின், சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்னா கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டுள்ளது. ஸோ சங்க காலத்தில் கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டது எதுனா ஓவியம் மட்டுமே. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். கோட்டு ஓவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டுள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோட்டு ஓவியங்களை பொறுத்தவரைக்கும் அது நேர்கோடுகளாகவும் இருக்கும், வளைகோடுகளாகவும் இருக்கும், கோணக்கோடுகளாக கூட இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே வரும். கோட்டு ஓவியங்களை பொறுத்தவரைக்கும் நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு என எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றியனா ஓவியத்திலிருந்து தான் வந்திருக்கும். மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றியனா ஓவியத்திலிருந்தே தோன்றியிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நுண்கலைகளை பொறுத்தவரைக்கும் ஓவியம் வரும், இசை வரும், சிற்பக்கலை கூட வரும். ஆனால் அறிவியல் என்பது வராது. ஸோ அப்போ நுண்கலைகளில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா அறிவியல் மட்டும்தான் வராது. ஸோ எழுத்து என்பதன் பொருள் யாதுன்னா ஓவியம் என்றே அழைக்கப்படும். ஸோ எழுத்து என்பதன் பொருள் பார்த்தோம்னா ஓவியம் என்று கூட அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்ததான் இந்தியாவில் பாறை ஓவியங்கள் அதிகம் காணப்படும் இடம் எதுனா கர்நாடகா. இந்தியாவில் பாறை ஓவியங்கள் அதிகம் காணப்படும் இடம் எதுனா கர்நாடகா. ஸோ அதுக்கடுத்ததாக ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஓவியக்கலையை பொறுத்தவரைக்கும் 7ஆவது நூற்றாண்டில் தான் தோன்றியிருக்கும். ஸோ கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் ஓவியக்கலையே தோன்றியிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக ஓவியருக்கு பார்த்தோம்னா நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா நச்சினார்க்கினியார். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா நச்சினார்க்கினியார். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எதுனா அழகு கலை. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எதுனா அழகு கலை. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா கண்ணூல் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஓவியர். கண்ணூல் வினைஞர்னா ஓவியர் தான். தமிழர் வளர்த்த நுண்கலைகளுள் முன்னிலையில் நிற்கும் கலை எதுனா ஓவியக்கலை தான். ஸோ நுண்கலைகளில் முதன்மைப்படுத்தப்படுவது எதுனா ஓவியக்கலை மட்டுமே வரும். ஸோ அதுக்கடுத்ததாக கோட்டோவியங்கள் என்பதுனா கோட்டோவியங்கள் மேலேயே பார்த்தோம் நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இது எல்லாமே வரக்கூடியது தான் கோட்டோவியங்கள். ஸோ அப்போ கோட்டோவியங்களில் இந்த 3 கோடுமே வரும். நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு எல்லாமே வரும். ஸோ கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனரால் பாராட்ட பெறுபவர்கள் யாருன்னா ஓவிய கலைஞர்கள் தான். கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் யாருன்னா ஓவிய கலைஞர்கள். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் உரைத்தவர் யாருன்னா நச்சினார்க்கினியாரை தான் குறிப்பிட்டிருப்பார். ஸோ புனையா ஓவியம் என்பதன் பொருள் பார்த்தோன்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டுமே வரைவது. புனையா ஓவியம்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டுமே வரைவது. ஸோ கண்டறிய ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டறியும். ஸோ அப்போ பனமலையில் இருக்குது. ஆடல் மகளின் ஓவியம் எங்கே இருக்குன்னா பனமலையில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓவியக்கலைகளிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.